பிரகதீஷ்க்கு நமக்கு ஒரு டேர் கொடுத்துருக்காரு. இருந்து சோறு 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 பொங்கல் பொங்கல் கேட்டுட்டே இருக்கு. சேனல் நடத்துற தெம்பு கூட இருக்கு, இவங்கள மேய்க்கிற தெம்பு தான் எங்களுக்கு இல்லை. அதே நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்களா? ரொம்ப ஃபேமஸான ஜன்னல் கடை அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இங்கே ரொம்ப ஃபேமஸ். எவ்வளோ வருஷமான இருக்கு? நம்ம 20 வருஷமா இருக்கு. சூப்பர். ஏன் சார் டிஸ்ட்ரிக்ட் என்ன எடுக்கிறீங்க நடுவில்? உங்களுக்கு வேணா ஒரு போட்டுக்காது. ரொம்ப தப்பு சார். இப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம கெஸ்ட் நமக்கு டேர் கொடுத்துட்டாருன்னு உங்க எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு கபாலீஸ்வர் கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணி இப்பதான் சொன்னது. தம்புனேல்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. 100 வாட்டி நம்ம போறக்குள்ளே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? எப்படி தமிழ் மொழியே வந்துரும்ல. சாரி சொல்லு. அதான் போறோம்னு முடிவாகி போயிட்டு இருக்கோம். அங்க அடிக்கடி யார் போவா? பக்தர்கள். நம்ம டீம் இன்னொரு பூமர். வேற யாரு? நான் தான். நான் வந்து வாழ்க்கையிலேயே பண்ற உருப்படியான ஒரு வேலைனா வாரம் அவரை போய் பாக்குறது மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்படியா? கபாலீஸ்வரர் கோயில் போனதே இல்ல. வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னும் நம்ம வந்து 9 மினிட்ஸ்ல சிவனை பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு சரி ஒரு காஃபி ஒன்னு குடிச்சிட்டு போக கூடாது? இல்ல எனக்கு புரியல. எதுக்கு போறோம்? அதாவது அது 2 ஃபுட்டி சொல்லலாமா? அதாவது நானே வந்து சாப்பாடுன்னு அலையற ஆள் தான். ஆனா என்ன விட மோசமா இருக்கு. நான் காஃபி டீ காஃபி ஜிஞ்சர் டீ காஃபி. ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க பாட்காஸ்ட்டு. அதில் நாங்கள் பிரகதீஷ்க்கு ப்ராங்க் பண்ணதெல்லாம் நீங்கள் செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அவர் நமக்கு ஒரு டேர் கொடுத்துருக்காரு. என்ன டேர்னா எல்லாரும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரணுங்க, அவ்வளோதான் டேரு. அந்த வீடியோ பார்க்கறதுனா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம போகலாம். எல்லாரும் வாங்க, அப்படியே ஒன்றா வச்சிடலாம். வாங்க ஒரே ஃபஸ்ட்டிங்களா எடுங்க எல்லாம். என்னப்பா ஒரே தவை. அது எங்க டீமை பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க கடைக்கிலேயே நேக்க வைக்கிறாங்களா செப்பலை. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. தேவா செப்பலை இங்கே வைக்கணும். தூக்கிட்டு போயிட்டா அவ்வளோதான். இங்கே கவுண்டர் வச்சு டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியலையே, இதுல என்ன இது டென்ஷனாக இருக்குன்னு தெரியலையே. இங்கே இவ்வளோ அழகா ஒரு மெயின்டைன் பண்ணி டோக்கன் கொடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. இல்லை, நான் ரோட்டை தான் வச்சுட்டு வருவேன். அருமையா ஃபர்ஸ்ட் vlog வந்து கபாலீஸ்வரர் கோயில் ஆரம்பிக்கிறோம். குட் சைன்ஸா? நைஸ் டேஸ்ட். அருமையான ஒரு ஸ்டார்ட், நல்லா இருக்கு. மியூசிக் அது இதுன்னு போட்டு நல்ல நாள் நினைக்கிறேன். நான் தான் அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவா சூப்பரா இருக்குல்ல. நீ தான் அடிக்கடி வர கோயிலை பத்தி சொல்லணும். இல்ல என்ன எதுக்கு? சூப்பர். இப்பனா வந்து கோயிலை பத்தி பேசாததுல பிரசாதம் எங்க ஒரு விஷயம் தானே. சொல்லுங்க, ஆடியன்ஸ் சொல்லுங்க. படிக்கலையா? எதுனே தெரியாம தான் வந்துட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்கு. சரி, எனக்கு என்ன பிலீஃப்னா, இங்க சில பேருக்கு சில கோவில் போனா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி எனக்கு இந்த கோவில் வரும்போது நான் நினைச்ச ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகே. அதனால அப்பல இருந்து எனக்கு ஒரு அண்ட் மோரோவர் இங்க தான் நிறைய டான்ஸ் ஆடி இருக்கோம். எல்லா டான்சர்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம் கபாலீஸ்வரர் டெம்பிள். அப்ப இந்த கோயிலுக்கு ஏதாவது வேண்டிட்டு வந்தா நடந்துரும். அது ஏன் பிலீஃப் நடக்கலாம். கல்யாணம் அவனே வேண்டிக்கிறேங்க, நடக்குமா? வாய்ப்பில்லை ராஜா.
ஓகே ஓகே பிளேபேக் சேனலோட ஃபர்ஸ்ட் vlog இந்த கபாலீஸ்வரன் டெம்பிள் தான் எடுக்கிறோம். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு மாதிரி டிவைனா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா பேசிட்டீங்களா? பேசிட்டு இருக்கேங்க guys. எல்லா கேங்லயும் ஒரு கேஸ் இருக்கும், முட்டி செத்த கேஸ். இன்னொன்னு இருக்கு, மறந்துட்டு வந்ததுல இருந்து சோறு 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 பொங்கல் பொங்கல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஐயா எப்படியாவது நல்லபடியா சேனல்ல கூட்டிட்டு போயா நீங்கள வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா, எங்க சேனல் நடத்துற தெம்பு கூட இருக்கு. இவங்களை மேய்க்கிற தெம்பு தான் எங்களுக்கு இல்ல. அதுக்கு தெம்பு கொடுத்தாலே போதும். லிப்ஸ்டிக் எதுக்குமா கோயிலுக்குள்ள நிறுத்தி? வாங்கடா கிளம்புவோம். அந்த அந்த பீஸ் தயவு செஞ்சு இது எப்ப பார்த்தாலும் இந்த கிளம்ப சொன்னா என்னடா நீ எந்திரிக்க சொல்ற, என்னடா நீ நை நை அந்த மாதிரி பாருங்களேன். அப்படியே அங்க காட்டுங்களேன். கேமரா வாங்க திருப்பு ஐயா. தள்ளி உட்காருங்க. சுத்தணுமா? தயவு செஞ்சு இப்படி வாங்கம்மா. அசிங்க போட்டா திருப்பி அங்கேயே உட்காரு பாரு. இந்த பில்லரோட பில்லரா சேர்ந்து உட்கார்ந்து சரி சரி அனுமானே தெரியாது. பில்லர் நல்லா இதா இருக்கு, வாட்டமா சாஞ்சு உட்காந்துப்போம். சாஞ்சு உட்காந்து தேவா பேசிடியா? எல்லாம் பேசிடியா? மைக்கேல்ல வந்துட்டு போயிடலாம். எதுவுமே பேசுறது கேட்டிருக்காது. அதுல இருந்து மைக்கை நான் புடுங்கினதே அதுக்கு தெரியாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். ஐயா இப்படி திருப்பிங்க. சிவாய நம சிவாய நம. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஈஸி. எல்லா எவ்வளோ கஷ்டமான விஷயம் எல்லாமே ஈஸி. இதுங்களை சமாளிக்கிற வேலை இருக்குல்ல, அதுதான் கஷ்டமா இருக்கு. கையிலேயே மயிலை மயிலை நல்ல நெத்தியில போட்டுப்பீங்க. ஆமா போட்டேன். பாரி குன்றுன்ற மாதிரி போட்டு ஏன் நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்களா விபூதி? சார் அது சாப்பிட்டதே இல்லையா நீங்களா? இதெண்ட இந்த குளுக்கோஸ் பொடி அது சூப்பரா இருக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்லவா? டேஸ்டியா இருக்கும் அது. एक्चुअली ஒவ்வொரு சன்னிதானத்துல குடுக்குற விபூதி வேற வேற டேஸ்ட்ல இருக்கும். ஒரு மாதிரி கற்பூரம் ஸ்மெல் அடிக்கும் ஒரு சிலர்ல. பச்சை டேஸ்டா இருக்குடா விபூதி. ஏய் நீங்கலாம் கோயிலுக்கு பொங்கல் சாப்பிட வரவங்கடா, நாங்கெல்லாம் விபூதி சாப்பிட வரவங்கடா. கெமிக்கல் இல்லையா? ஆனா கோயில் மட்டும் வந்து எதெல்லாம் கெமிக்கல், எல்லா கெமிக்கல் சாப்பிடுற சாப்பாடு. ஹலோ 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 என்னடா ஹலோ ஹலோ எதிரொலிச்சுனே இருக்கு. டேய் எதிரொலியல்ல ஒலி ஒலியல்ல 5 பேரும் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேச கூடாதுடா. படிச்ச முட்டாளுங்களா. ஓகேடா? ப த ப ப த ப தக பசானி கேட்டோட இதுதான் கோவிலா? கேட் கோவிலா? கேட் கோவில்ல அந்த அந்த முனிவர்ல ஒருத்தர் அவரு முனை வனநாதன். அத அங்க நீ படிச்சே பலத்தை பூனை பலத்தை செஞ்சு வரங்க. அதெல்லாம் போடுவேன். ஐயா அது பூனை கிடையாது ஐயா. அது பூனை இல்ல, புன்னை வனதா. இவ்வளவு நேரம் பூனை பூனைன்னு நான் கூட ஏதோ இந்த நந்தி மாதிரி சித்தரு இப்படி இருப்பாரு சொன்னமா. பூனை பூனைன்னு சரிதான். எல்லாருக்கும் பிடிக்கிறது யாரு கோவில் வந்தா? கோவில் வரலனா கோவில் எங்க ஸ்ரீ ஸ்ரீ ஓடு. கூச்சமே இல்லாம சைலண்டா போய் இது கூட்டு வேற. இதுக்கு செகண்ட் ரவுண்டு வேற. அதுதான் அந்த மாதிரி தான். இன்னொன்னு தாங்கன்னு கேட்டா என்ன திருப்பி கேட்க போறீங்களா? இப்ப இன்னொருக்காக நீ வாங்கிட்டு வந்துட்டு நீ இப்ப போய் கேட்க போறியா? நீ அதான் ஆல்ரெடி கேமராமேனோட பொங்கல் தானே சாப்பிட்டு இருக்க. அந்த இந்த நல்ல உள்ளவனா நீ அவர் பார்த்துப்பாரு. இந்த சப்போர்ட் பண்ண வேணாம். எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும். சரி கையெல்லாம் லிப்ஸ்டிக் மார்க்கா இருக்கு பாரு. அது லிப் பாம், அது குங்குமம். இது இங்க குங்குமம் வைப்பியா நீ? இங்க குங்குமம் வச்சு இப்படி வைப்பியா நீ குங்குமம்? ஏய் கண்ணு வைக்காதடா. லாரன்ஸ் மாதிரி பாப்பா குங்குமம் இப்படி சிரிப்பு
அழுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க போலாம் போலாம். நீ பண்றது ஒரு ஜோக்கு. அதெல்லாம் நல்ல ஜோக்கு தான். வந்து அதாவது இந்த எனக்கு ஜோக்கோட லாரன்ஸ் ஓனர் கேமராமேன். இது ஏன் ஜோக்குன்னு சொல்லு. எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே. இது ஏன் ஜோக்கு? சென்னையிலே வந்து பழைய கோயில் கபாலீஸ்வரர் டெம்பிள் தான். அண்ட் வந்து இது வந்து 7th centuryல இருந்து இருக்கிற ஒரு பழைய கோயில். 120 அடி கோபுரம் இங்கே மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஆமா. ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ஒரு ஆமா. ரிவீல் பண்றதா இங்க ஸ்கல்ப்சர். அது எல்லாமே தமிழ் இலக்கியத்தை வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர் தெரியுமா? மயிலாப்பூர் ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இது நானும் வந்து படிச்சிருக்கேன். அது ஐயோ அது கிடையாது. மயிலை வச்சு லிங்கத்தை வழிபட்டாங்க. ஓ இங்க அந்த செஞ்சுரியில மயில் லிங்கத்தை வழிபட்டனால மயிலாப்பூர் முருகனோட வாகனம் தானே? ஆமா, அதை வச்சுதான் அவங்க வந்து வழிபட்டாங்க. சிவனோட பையன். இங்க பங்குனி மாசம் வந்துட்டு பயங்கர விசேஷமா இருக்கும். கபாலிக்கு இங்க வந்து பயங்கர விசேஷம், பயங்கர திருவிழாக்கும். இந்த ஊரே கோலம் போடுவாங்க தெருவுல. அது எல்லா சேனல்ல. ஓகே ஓகே. நான் ஒரு வாட்டி இங்க வந்தபோது சொன்னேன், ஃபுல்லா கூட்டமா இருந்துச்சு. மூளை வர ஃபுல்லா கூட்டிட்டு. இன்னொன்னு தெரியுமா? லேடிஸ் மட்டும் தான் கோலம் போடுவோம் கிடையாது, ஜென்ஸும் இறங்கி கோலம் போடுவாங்க இந்த கபாலி ஃபெஸ்டிவல். இதுதான் புதுசு. ஆமா, ஃபெஸ்டிவல்ல வந்து 2 பேருமே கோலம் போடுவாங்க. காரத்துல அக்ரகாரத்துல வா 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 வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அந்த பாடுறது சமைக்கிறது எல்லாமே most things are done by men. ஓகே. இவன் இப்ப கண்டுபிடிச்சேன், தமிழ்ல பேசணும்னா வளர்றா. ஆமா, இங்கிலீஷ் அந்த சப்டைட்டில் போட்டு இங்கிலீஷுக்கு வந்தா அது வளர்ற. இப்ப எப்படி கருப்புசாமி கருப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா, அந்த மாதிரி அந்த பங்குனி டைம் திருவிழால இருக்க எல்லாரும் மக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா கபாலின்னு அழுதுருவாங்க. அவ்வளோ எமோஷனா அவர் வெளியே வரப்ப அழுவாங்க. இன்னொன்னு அவரோட அலங்காரம் ஒவ்வொரு டைம்லயும் வெளியே வரப்ப ஒரு அலங்காரத்துல வருவாரு அழகா. ஓகே. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சூப்பர். ஆக்சுவலா இவதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கேங்ல. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு இப்போ உள்ள போனப்ப? ரொம்ப ஏன் வரலன்னு நான் பத்தி நான் சொன்னேன்ல நான் வந்திருக்கலாமோன்ற தோணுதியா? அப்ப நான் சொன்னது உண்மைதானே. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீல் கிடைக்கும். அது பத்தியா இப்போ இன்ஸ்டன்ட்டா ஒரு அதனால தான் வரேன். ஆனா இது ஃபெமிலியரா ஃபீல் ஆகுது இந்த கோவில். எனக்கு இல்ல, சிவன் கோயில் எல்லாமே அப்படிதான் ஃபீல் ஆகும். எந்த சிவன் கோயில் போனாலுமே நமக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி வந்த மாதிரி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி முருகர் கோயில் ஆகும். ஓகே, சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதத்தை நல்லா அமுக்கியாச்சு, 2 அமுக்கியாச்சு. இப்போ இது ரொம்ப ஃபேமஸான ஜன்னல் கடை அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இங்கே ரொம்ப ஃபேமஸ். மயிலாப்பூருக்கு இந்த கோவில் பண்ணணும்னு தெரியும் ஜன்னல் கடை எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு. ஏன்னா ஒரு 7:30க்குள்ள எல்லா பட்ஜெட் எல்லாமே காலி ஆயிடும். அண்ணே எல்லா பட்ஜெட் 4 இனிமே இந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுவோம். சாப்பிடு. அண்ணே கடை எவ்வளோ வருஷமான இருக்கு? நம்மளுக்கு 20 வருஷமா இருக்கு. சூப்பர். என்னென்ன ஃபேமஸ்? நம்ம வந்து பஜ்ஜி நான் சொன்னேன்ல 10 வருஷத்துக்கு மேல ஜஸ்டிஃபைட். வெறும் பஜ்ஜி மட்டும் இல்ல, டிஃபன் அதுவும் போடுறாங்க. பஜ்ஜி இது 3 இருக்கு தரேன். சரி, நான் ஒன்று வாங்கிக்கிறேன். 4 3 ஏன் முடிக்கே அது விக்குக்கா. அனுப்பிச்சிட்டேன். ஐயோ இப்பா நீ பஜ்ஜியை பார்த்துக்கிட்டு பிரேம் அங்க இருக்குமா செல்ஃபி எடுத்துட்டு இருப்பியா? வாய் மட்டும் இதை எடுங்க. அவன் பே பண்ணா. சரி பஜ்ஜி சாப்பிடுங்க. ஆமா ரங்கநாதன். ஆமா பஜ்ஜி சாப்பிடுறீங்களா? பஜ்ஜி என்ன? காஃபி நீ தானே கேட்ட? ஓ, எத்தனை காஃபி? 1 2 காஃபி 1 2 3. கேமரா கட் பண்ணினால் உனக்கு வேறு ஒரு பதில் வரும் மகனே.
சார் ஏன் சார் டிஸ்ட்ரிக்ட் என்ன எடுக்கிறீங்க நடுவில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வேணா ஒரு போட்டுக்காக வைங்க சார் ஏன் தலையை எடுக்கிறீங்க சார் ரொம்ப தப்பு சார் ஹார்லிக்ஸ் ஒன்று 4 காஃபி. உனக்கு ஹார்லிக்ஸ் கேட்டல இல்ல யோசிக்கிறானா டீன்னு பார்த்தோமே. A few moments later. எனக்கு பாட தெரியும், ஆட தெரியும். அழகா இருக்கே. எல்லாத்தையும் சேர்த்து எடு. நல்லா இங்க பாரு. எதுக்கு வந்துரு உடனே போட்டோ. வெக்கப்பாடு. என்ன எப்படி எடுத்து ஏதாவது ஊத்தி விடவா வாயில? அப்புறம் சொல்லுங்க. டே எப்படி போச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு? வந்தா இருந்தது. மெயின் மேட்டரே சக்கரை பொங்கல் தான். ஒருத்தரா சொல்லுங்க. எனக்கும் அதுதான். கோவில்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த சக்கரை பொங்கல் அங்க திருப்பி கூப்பிட்டு இந்தாமா பிடிக்கும்னு சொன்னில எடுத்துக்கோமா இன்னொரு தடவை கொடுத்தாருல அங்கதான் நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன். நான் அவர் நீங்களாம் கேட்கல பிடிக்கும்னு சொன்னது. அவர் பாரு யாரோ ஒருத்தர் நோட் பண்ணிட்டு நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்ல 5 பேர். நான் இருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டேன் இவளுக்கு. என்ன கேட்டீங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு? சக்கரை பொங்கல் சோறு சோறு சோறு. நாங்க பொண்ணுன்னு பாக்கலப்பா. சோறுன்னு தானே பாக்குறோம். அது பரவாயில்ல. சக்குன்னு 3 படிச்சிட்டாங்க. அதான் எப்படி போச்சு வந்து எப்படி போச்சு டீசெண்டா சமாளிக்கிறோம். vlog வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எதுக்காக பண்ணோம்? ஏன்னா நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு ஒரு டேர் கொடுத்து அவரு சமத்து புள்ளைய பண்ணிட்டாரு. திருப்பி நமக்கு ஒரு டேர் கொடுத்தாரு. கபாலீஸ்வரர் டெம்பிள் இது நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மைண்ட்ல நிறைய சேலஞ்சஸ் கூட வரலாம். அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அதையுமே நாங்க எங்களோட சேலஞ்ச் லிஸ்ட்ல எழுதி கெஸ்ட் கிட்ட கொடுப்போம். அதுல உங்களோட சேலஞ்ச் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமா அப்படி பண்ணா ஜாலியா ஆமா. சோ சரி கேள்வி எங்க கேட்டா டீம் ஒருத்தர் டிஸ்ட்ராக்டடா இருக்கிறத நான் பாத்துருக்கேன். டீமே டிஸ்ட்ராக்டடா இருக்கதை நான் இப்பதான் பாக்குறேன். நான் நீ பேச ஸ்டீல் டே எப்படி போச்சு? ஆமா அதை கேட்டாச்சுல ஒரு ஜோக்கு போட்டா எப்படி தெரியுமா சிரிக்கிறா? வாயிலே ஆத்திக்கிறா காஃபிய கொப்பளிச்சு முழுங்கியும் செஞ்சுக்கிறா. சரி திருப்பி ஃபர்ஸ்ட் மறுபடி எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ஜாலியா போச்சு. ஃபுல் ஃபீலிங்கா போச்சு. சூப்பர். இந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஃபர்ஸ்ட் vlog. ஆனா வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அது மாதிரி தெரியல. vlog மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஜாலியா வந்து சொல்ல வந்த ஒரே ஒரு கொஸ்டின்ரா அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு சார். ஒரு வாய்ப்பு சார். பதிலே வராது. சரி இப்ப நீங்க கண்டிப்பா சொல்லிட்டீங்களா? முடிஞ்சு வாயை தோத்தீங்கன்னா வெளுத்துருவேன். எப்படி போச்சு டே? ஃபன் வந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி இங்க வந்தா ஒரு அமைதி கிடைக்கும்னு சொன்னால அது இருந்துச்சு. சோ அமைதி இருந்துச்சா? இவங்கள வச்சிருக்கா? எனக்கு இருந்துச்சு. நம்மளுக்கு இருந்துச்சானா பகவான் நம்ம அமைதியாவே இல்ல. அவள பத்தியாங்க லிப்பாம். ஐயோ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு லிப்பாம்? அழிஞ்சிருக்கும்ல. எது காஃபி குடிச்சனால லிப்பாம் அழியுமா? இப்ப லிப்பாம் போட்டு என்ன பண்ண போற? சொல்லு. இவ்வளவு யோசிக்கிறேன் பாத்தீங்களா? அதான் பதில். சொல்லு நீ சொல்லு. அதான் சோ அந்த அளவுக்கு ஜாலியா வந்துச்சு, ஃபன்னா வந்துச்சு. பட் மெயின் பாயிண்டா சொல்லணும்னா it's all about finishing a challenge. நமக்கு கொடுத்தத பெர்ஃபெக்ட்டா பண்ணோமா அது தெரியல. பெர்ஃபெக்ட்டா பண்ணோமா தெரியல. பண்ணிருக்கோம். அது சொல்லுங்க. நாங்க அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கெஸ்ட் கிட்ட சொல்லுவோம். கெஸ்ட் ஒன்னு எடுப்பாரு. நாங்க அது உங்களோட சேலஞ்ச் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த சேலஞ்ச்லாம் சீட்ல எழுதி போட சொன்னீங்களா? ஏன் அந்த கபாலீஸ்வரர் கோயில் எழுதி போட்டது? வேற தோ கேமராமேன் இந்த வாரத்துக்கான டார்கெட் அவளுக்கு முடிக்கணும். ஓகே. கபாலீஸ்வரர் கோயில போறதுக்கு இந்த வாரம் டார்கெட் அவளுக்கு முடிக்கணும். எப்படி போறது தெரியாம சரி டீம்ல எழுதி போடுவோம். இது பரவாயில்ல. கபாலீஸ்வரருக்கு எழுதி போட்டிருக்கா. வேற யாரோ சிறுவாபுரி கோவில் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. நிம்மதியா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து சிறுவாபுரியே பரவாயில்லையா? சொல்லு. சரி வீட்டுக்கு போமா. இல்ல அடுத்து வடபழனி போலாம். எஸ் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம்டா.